ஜெபம் செய்வோம். நாட்களையும் மாதங்களையும் ஈவாக எங்களுக்கு கொடுக்கின்ற அன்பின் தெய்வமே, நீர் கொடுத்த ஆசீர்வாதமான புதிய மாதத்திற்காக, புதிய நாளுக்காக, புதிய மணி வேளைக்காக நன்றி சொல்கிறோம். கடந்து போன 10 மாதங்களும் நீர் எங்களை கண்ணின் கர்மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து ஏந்தி சுமந்து தாங்கி ராஜா, இந்த புதியதொரு மாதத்தை பார்க்கும்படியாக நீர் பாராட்டின மேலான கிருபைக்காக, தயவுக்காக, அன்புக்காக, பாசத்திற்காக, நேசத்திற்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு கூட இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், உம்முடைய திருச்சபையிலே வழிபாட்டிலே பங்கெடுக்கிறோம் என்று சொன்னால், நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு, பாசம், நேசம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்தின் புதிய நாளின் காலை பொழுதிலே நீர் தாமே முழுவதுமாக இந்த வழிபாட்டை பொறுப்படுத்த வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற வேத வசனங்கள், ஏறெடுக்கிற மன்றாட்டுகள் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. தூய ஆவியானவர் பொறுப்படுத்த வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவைமைக்கு செலுத்துகிறோம். மீட்பர் பாதம் பணிந்து தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். 8வது பாமாலை பதிவு செய்யப்பட்ட பாமாலை ஒளிபரப்பு செய்யப்படும். இறைமக்கள் நீங்கள் இணைந்து பாடலாம். தந்தாய் உம்மை துதித்தேன், உந்தன் நாமம் போற்றுவோமே, அற்பர் பாவம் யாவுமே தற்பரா நீர் மன்னிப்பீர் என்கிற பாமாலை. தந்தாய் உம்மை துதித்தேன், உந்தன் நாமம் போற்றுவோமே, மன்னிப்பீரே, தூதரோடும் வேந்தேவோம் பாதம் வேந்து சேவிப்போம். வானசேனை யாருமே மோன தூய பக்தரோடும் கோஷ்டிகள் சேரும் உந்தன் நாமம் போற்ற, தூய தூயரேவுமோ தாழ்ந்து வீழ்ந்து பாடுவார். தூயவானோர் போற்றிடும், தூய 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 கர்த்தா, மாந்தர் யாவரும்
எந்த நாளும் மேன்மை ஸ்துதி ஆதரிக்கும் மூர்த்தியே பாதம் வீழ்ந்து நீசனாங்கள் அன்பாவும் அன்பை என்றும் என்றும் ரூபிப்போம். நம்முடைய இந்த வழிபாடு தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டினுடைய திருவிருந்து வழிபாட்டினுடைய சுருக்க முறையை நாம் பின்பற்றுவோம். திருவிருந்து வழிபாட்டு முறையில் சுருக்க முறையை நாம் பின்பற்றுவோம். நின்றவனமாகவே இறைவேண்டல் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் இருந்திருக்கிற சர்வ ஆற்றலுள்ள அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கோரவும் அது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் மது தூய ஆவியானவரின் ஏவுதலால் எங்கள் உள்ளத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஆண்டவருடைய பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடியிருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரது கீட்டி சேர்வதற்காக ஆண்டுடைய அருளை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோம். திருவிருந்து வழிபாட்டினுடைய 7வது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாவரிக்கு ஜபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். மது பரிசுத்த ஆவியில் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்கு எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனதிரும்புகிற யாவருக்கு அருளப்படுகிற அருள் நிறைந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவரோ அவர் கெட்டு போகாமல் நிலைவாழ்வை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் ஆனது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ ஆற்றலுள்ள ஆண்டவர் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்யும் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையில் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவையோடும் இருப்பாராக. திரளான ஜனக்கூட்டத்தின் ஆரவாரம் போன்றதும் அநேக தண்ணீர்களின் இறைச்சல் போன்றதும் பலத்த இடிமுழக்கம் போன்றதுமான சத்தம் கேட்டேன். அல்லேலூயா. சர்வ ஆற்றலுள்ள ஆண்டவர் ராஜ்யபாரம் பண்ணத் தொடங்கி இருக்கிறார். நாம் சந்தோஷப்பட்டு கலிகுற கிடவோம், அவருக்கு மகிமை செலுத்துவோம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. பாரமான யாவற்றையும் நம்மை எளிதில் அகப்படுத்துகிற பாவத்தையும் விலக்கி
விசுவாச கர்த்தாவும் விசுவாச சம்பூர்ணமாகிய ஆண்டவரை நோக்கி நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து ஆண்டவருடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம். சகல புனிதர்களின் திருநாள் நினைவு கூறுகிற சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல அன்பின் ஆண்டவரே, உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஞான உடல் நீர் தேர்ந்தெடுத்துள்ள அனைவரையும் ஒரே ஒற்றுமையிலும் உறவிலும் இணைத்திருக்கிறீர். நாங்கள் பேரின்பம் பெற்று உமது புனிதர்களின் நற்பண்புள்ள வாழ்க்கையின் முன்மாதிரியின்படி வாழ துணை செய்யும். அதன் மூலம் உண்மையாய் அன்பு கூறுவதற்கென்று நீர் முன்னேற்பாடு செய்து சொல்லிலடங்காத மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அடிபணிந்து வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சபையார் உட்காருங்கள். சங்கீதம் 127 சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். சங்கீதம் 127 முறைமுறையாக படிக்கின்றபடி 2வது வசனத்தை இறைமக்களாகி நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து படிக்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டிடும் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளில் விரித்திருக்கிற விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமான நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாலவயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் ஞானமடையாமல் ஒளிமிக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். பிதாவுக்கும் குமாரனு பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருப்பது போல இப்பொழுதும் எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையார் உட்காருங்கள். திருமறை பாடங்களை நாம் படிக்க கேளுங்கள். முதல் பாடமாய் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 26 வரையில பகுதியை படிக்க கேளுங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி 26ஆம் வசனம் வரை. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியர் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். தூக்கம் கந்தைகளை உடைத்து வைக்கும். உன்னை பெற்று அப்பாவுக்கு செவி கொடு. உன் அம்மா வயது சென்றவர் ஆகும் பொழுது அவரை அசட்டே பண்ணாதே. சத்தியத்தை வாங்க அதை விற்காதே. அப்படி ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவார். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவர் அவரால் மகிழ்வார். உன் தகப்பனும் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவர்கள் மகிழ்வார்கள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. பாட முடிந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நற்செய்தி பாடத்திற்காக எழுந்து நிற்போம். நற்செய்தி பாடமாக தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை படிக்க கேளுங்கள். மத்தேயு 18 முதல் 6 வாக்கியங்கள். அவ்வேளையிலே சீடர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவர் பெரியவராயிருப்பார் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து
அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவர் எவரோ அவரே பரலோக ராஜ்யத்தில் பெரியவராய் இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவருக்கு இடரல் உண்டாக்குகிறவர் எவரோ அவருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவரை அமுழ்த்துகிறது அவருக்கு நலமாய் இருக்கும். பாட முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக 345வது பாமாலையை பாடுவோம். அப்பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை படைப்போம். சமூக இடைவெளி விட்டு 345ஆம் பாமாலை. சேதமர யாவும் வர கர்த்தர் ஆதரிக்கிறார், காற்றடித்தும் கொந்தளித்தும் இயேசுவை நீ பற்றப்பார் என்கிற பாமாலையை பதிவு செய்யப்பட்ட பாடல் ஒளிபரப்பு செய்யப்படும். இறைமக்களும் இணைந்து நீங்கள் பாடலாம். சேதமர யாவும்
நீர் குறித்து நீர் கற்பித்து நீர் நடத்தி கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய மாறாத இரக்கத்தினாலும் தயவினாலும் இந்த கொரோனா வைரஸ் தொற்று வியாதியின் மத்தியிலே, பரவல் மத்தியிலே ஆண்டவர் நம்மை கடந்து போன 10 மாதங்களும் நம்மை கண்ணின் கருமணியைப் போல பாதுகாத்து பராமரித்து 2020ஆம் ஆண்டினுடைய 11வது மாதத்தை காணும்படியாக ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டியிருக்கிறார். கடந்த அக்டோபர் மாதம் 1 தேதியிலே நம்மோடு கூட இருந்தவர்கள், நம்மோடு கூட பேசியவர்கள், பழகியவர்கள், நம்மோடு கூட உண்டவர்கள், ஒருங்கினவர்கள் நம்மை கடந்து போய்விட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு கூட இந்த உலகத்திலே வைத்திருக்கிற நோக்கம் என்னவென்று சொன்னால், ஆண்டுடைய அருளை பெற்றவர்களாக அவருடைய சமூகத்திற்குள்ளாய் கிடந்து வந்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நேரமும் நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கும்படியாக, துதிகளை ஏறெடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலே பணக்காரர்களில் ஒருவராக இருக்கிற ரத்தன் டாட்டா அவர்கள் சொல்லிய வார்த்தை, ஒருவேளை இன்றைய நாட்களிலே தொழில் ரீதியாக இருக்கட்டும், வியாபார ரீதியாக இருக்கட்டும், லாப நஷ்டங்களை கணக்கு பார்ப்பதை விடுத்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறோமே, அது மிகப்பெரிய ஒரு லாபம், விலை மதிக்க முடியாத லாபம் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆகவே ஆண்டவருடைய பாதத்தண்டையிலே நாம் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். உம்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருள் வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக சிறு பிள்ளையாண்டான் சாமுவேலை போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கவும், மரியாளை போல எடுபடாத நல்ல பங்கை பெற்றவர்களாக கடந்து செல்ல உதவி செய்யும். பேசுகிற தெய்வம் நீர், எங்களோடு கூட பேசும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். இறைமக்கள் அனைவருக்கும் இந்த புதிய மாதத்தினுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஆண்டுடைய ஆசையும் அருளும் நம்முடன் இருப்பதாக. உலக பிரசித்தி பெற்ற நற்செய்தியாளர் D.L. மூடி அவர்கள் ஒரு சமயத்தில் தன்னுடைய நண்பரோடு கூட பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே
அந்த நண்பர் அவரை பார்த்து, டிஎல் மூடியை பார்த்து கேட்டார், நீங்கள் இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னீர்கள் என்று சொல்லி கேட்டார். அதற்கு டிஎல் மூடி அமைதியாக பதில் சொன்னார், நான் 2.5 ஆத்துமாக்களுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன் என்று சொல்லி சொன்னார். அந்த நண்பர் ஒருவேளை தனக்குள்ளாக யோசித்து அவரை பார்த்து கேட்டார், 2 பெரியவர்கள், சிறு பிள்ளைகள் இருவரா என்று சொல்லி கேட்டார். அதற்கு டிஎல் மூடி சொன்னார், 2 பேர் சிறு பிள்ளைகள், அந்த பாதி பேர் அந்த அரை வயதானவர்கள் என்று சொல்லி சொன்னார். சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டுடைய அருள் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அது முழுமையான ஒரு வாழ்வை வாழக்கூடிய ஒரு நிலை. ஒருவேளை வயது கடந்து போன நிலையிலே ஆண்டவரை அறிந்து கொள்கிற பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையுடைய எஞ்சிய காலங்களை மாத்திரம் ஆண்டவரை அறிகிற சூழ்நிலையிலே கடந்து போகிற நிலை. ஆகவே சிறு பிள்ளைகள் மத்தியிலே நாம் ஆண்டுடைய அருள் வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது அந்த அருள் வார்த்தைகள் அந்த சிறு வயதிலே அவள் உள்ளத்திற்குள் பதிந்து அவர்கள் நாளைய திருச்சபையின் தலைவர்களாக கடந்து வருகின்ற பொழுது தாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டுடைய வார்த்தைகளை, தாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பாடல்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். 1780ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்திலே ராபர்ட் ரெக்ஸ் என்கிற ஆண்டவருடைய ஊழியக்காரர் குறிப்பாக சிறு பிள்ளைகள் 12 மணி நேரம் வேலை செய்தார்கள். 12 மணி நேரம் வேலை செய்கிற சூழ்நிலையில் அவளுக்கு கல்வி அறிவு கிடையாது, ஓய்வெடுப்பதற்கு ஒரு சில மணித்துளிகள். இப்படிப்பட்ட நிலையை இந்த ராபர்ட் ரெக்ஸ் பார்த்தார். இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்த பொழுது அவர்களை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே எங்கெல்லாம் சிறு பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களை தேடி போய் அவர்களை ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்து, ஆண்டவருடைய பாடல்களை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு உலக ஞானம், கல்வியிலே வளர்ச்சிக்குள்ளாக அவர் கொண்டு சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக இன்றைய நாளை பார்க்கின்ற பொழுது உலக ஞாயிறு பள்ளி தினம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நவம்பர் 1ஆம் தேதி சகல புனிதர்களின் திருநாள். அது மாத்திரமல்ல, உலக ஞாயிறு பள்ளி திருநாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கின்ற பொழுது 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று சொல்லுவார். சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது, ஒருவேளை நாங்கள் பள்ளியிலே படிக்கக்கூடிய காலகட்டங்களை பார்க்கின்ற பொழுது நீதி போதனை வகுப்பு என்று சொல்லி இருக்கும். வாரத்திற்கு ஒரு வகுப்பு இருக்கும். அந்த நீதி போதனை வகுப்பிலே ஒருவேளை மாணவிகளை அந்த நீதி போதனைக்கு வருகிற வகுப்பு ஆசிரியர் பாடல்களை பாட சொல்லுவார், கதைகளை எல்லாம் சொல்லுவார். ஒருவேளை என்னுடைய வயது ஒத்தவர்களுக்கு அது தெரியும். அங்கே பார்க்கின்ற பொழுது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. இந்த கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் என்கிற அழகிய ஒரு பாடல். அந்த பாடலை ஒருவேளை கிறிஸ்துவ பிள்ளைகளாக மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஆண்டவரை அறியாத மற்ற நண்பர்களும் இன்றைக்கு சந்தித்தாலும் என்னோடு கூட பள்ளியில் படித்த நண்பர்கள் சொல்லுவார்கள், அந்த கோழி பாடுன்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்கள் ஒருவேளை பார்த்தீங்கன்னா எங்களை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அங்கே பார்த்து திருநீர் அப்படியே நல்லா பற்றி வச்சுட்டு வர, நல்லா பக்தியில் இருப்பார், நல்லா திருநீரெல்லாம் நல்லா போட்டு நல்லா எல்லாம் மையில் இது வச்சு வச்சுட்டு வர. அவர் வாரந்தோறும் இந்த பாடலை கேட்காமல் வகுப்பை முடிக்க மாட்டார். அது என்னுடைய அனுபவம். ஒருவேளை அவர் பிற மத நம்பிக்கை இருந்தாலும் அந்த பாடலை ஒருவேளை அது ஒரு பல்லவியாக இருந்தாலும்
அந்த பாடல் அவருக்குள்ளாக பதிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சிறு பிள்ளைகளை சிறு வயதிலே நாம் ஆண்டவருக்குள் நடத்துவோம் என்று சொன்னால், அவள் எதிர்காலத்திலே திருச்சபையிலே அங்கே எழும்பி பிரகாசிக்கிற ஒளிகளாக, திருச்சபையை ஆவிக்குரிய வாழ்விலே கட்டுகின்ற அடியார்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாம் அநேக சம்பவங்களை நாம் உலக வாழ்விலே பார்க்க முடியும். அங்கே உலக வாழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு விமானத்திலே அங்கே விமானம் பறந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே விமானி அறிவிக்கிறார், நம்முடைய விமானம் விபத்திற்குள்ளாக செல்கிற ஒரு சூழலை நான் பார்க்கிறேன். ஆகவே உங்களுடைய அந்த பாதுகாப்பு அந்த பெல்ட்டை நீங்கள் என்ன செய்ய போட்டுக்கணும்னு சொல்லி சொல்கிறார். எல்லாரும் அலறி அடித்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள், தங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக ஆயத்தப்படுகிறார். ஆனால் ஒரு சிறு பிள்ளை அந்த விமானத்திற்குள்ளாக அங்குமிமா ஓடி ஆடி இருக்கிறார். அப்பொழுது ஒருவர் அவரை தடுத்து நிறுத்தி, நாம் எல்லாரும் சாக போகிறோமே, உனக்கு பயம் இல்லை என்று சொல்லி கேட்டார். அதுக்கு சிறு பிள்ளை சொன்னார், இந்த விமானத்தை ஓட்டுகிறவர் என்னுடைய தகப்பன். அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், நம்மை பாதிப்புக்குள்ளாய் கொண்டு போக மாட்டார் என்று சொல்லி அவர் ஆணித்தரமாய் சொன்னார். ஒரு சில வினாடிகளிலே விமானி அறிவித்தார், நமக்கு நேரிட்ட ஆபத்து கடந்து போய்விட்டது என்று சொல்லி அறிவித்தார். அங்கே பார்க்கிறோம், அந்த சிறு பிள்ளையுடைய நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக சிறு பிள்ளைகளுடைய எதிர்மறையான காரியங்கள், நேர்மறையான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு குறிப்பாக சிறு பிள்ளைகளை மையமாக வைத்து தன்னுடைய சீடர்களுக்கு அவள் எண்ணத்திலே வைத்திருக்கிற எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் மாற்றுவார். சிறு பிள்ளைகளை வைத்து அவருடைய எண்ணங்களை மாற்றுவார், அவருடைய யோசனைகளை மாற்றுவார், அவர்களுக்கு புதிய சிந்தனையை கொடுப்பார். குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது, சிறு பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக நான் அதிகமாக இந்த திருச்சபை காலண்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிற அதிகமான அதை எப்பவுமே வருடந்தோறும் நான் முன்னிலைப்படுத்துவேன். ஒருவேளை அந்த காலண்டர் பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய அந்த சூதுவாதற்ற ஒரு சிரிப்பு, சூதுவாதற்ற ஒரு புன்னகை எனக்கு பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் போய் பாருங்க. அங்கே யதார்த்தமான ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். யதார்த்தமான ஒரு நிலை. ஒருவேளை நம்முடைய சிறு பிள்ளைகள் பெரியவளாய் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார்கள். நம் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒருவேளை மற்றவிடத்திலே ஒருவேளை நாம் வாக்குவாதங்களை செய்யலாம், ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பொறுமைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். அவ்வளோ என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார், சீடர்கள் அங்கே பரலோக ராஜ்ய இறையரசிலே யார் பெரியவராயிருப்பார் என்கிற காரியத்தை முன்னிலைப்படுத்துகிறார்கள். யார் பெரியவர் இறையரசிலே? இறையரசிலே உமோடு கூட வலதுபுறம் இடதுபுறம் உட்காருவர் யார் என்கிற கேள்வி எழுப்புகிறார்கள். அப்படி கேள்வியை எழுப்புகின்ற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து நடுவே நிறுத்துகிறார். ஒருவேளை தன்னோடு கூட ஊழியத்தின் பாதையிலே கடந்து வருகிற பிள்ளைகளை ஆண்டவர் முன்னிலைப்படுத்தவில்லை, ஒரு சிறு பிள்ளையை ஆண்டவர் முன்னிலைப்படுத்துகிறார். ஆண்டவர் அவர்களை முன்னிலைப்படுத்தி என்ன செய்கிறார், இந்த பிள்ளைகளைப் போல நீங்கள் மனம் மாற வேண்டும். அழகாய் சொல்கிற காரியம் அதுதான். நீங்கள் இந்த பிள்ளைகளைப் போல சூதுவாத அற்றவர்களாக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்படி மனம் திரும்பி இந்த குழந்தையை போல நீங்கள் மாறினால் ஒழிய நிலைவாழ்வுக்கு யாரும் செல்ல முடியாது, நிலைவாழ்வுக்கு யாரும் பிரவேசிக்க முடியாது. ஆகவே விசுவாச வாழ்விலே சிறு பிள்ளைகள் விசுவாச வாழ்வை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவள் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய காரியங்களை கற்றுக் கொடுப்போம் என்று சொன்னால், சிறு வயதிலே ஆண்டவருடைய வேதத்தை நாம் சுமப்போம் என்று சொன்னால், முதிர் வயதிலே இந்த வேதம் நம்மை சுமக்கும். சிறு வயதிலே வேதத்தை நாம் சுமப்போம் என்று சொன்னால், முதிர் வயதிலே இந்த வேதம் நம்மை சுமக்கும். சூழ்நிலைகள் மாறலாம்,
முதிர் வயதிலே சூழ்நிலைகளை மாறலாம். பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் நம்மை தாங்குவார்கள், நம்மை ஏந்துவார்கள், சுமப்பார்கள் என்கிற காரியங்கள் இல்லை. ஏதோ 1902 நடக்கும். அப்பொழுது கண்ணீர் விட்டு மூளைகளை உட்கார்ந்து அழுகின்ற சூழ்நிலையிலே ஆண்டுடைய வசனம் நம்மோடு கூட பேசும். ஆண்டுடைய வார்த்தை நம்மோடு இடைப்படும். ஆண்டுடைய வார்த்தை நம்மோடு கூட பேசும். ஒரு பெரிய ஆற்றலை கொடுக்கும், பெரிய சத்துவத்தை கொடுக்கும். ஈசாக்கு குறித்து நாம் பார்க்கிறோமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்க மோரியா தேசத்தின் மலைக்கு அங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தன்னுடைய மகன் ஈசாக்கு அழைத்து கொண்டு போகிறார். அங்கே போகின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், அங்கே ஈசாக்குடைய தலையிலே மரக்கட்டை, அங்கே ஆபிரகாமுடைய கையிலே நெருப்பு, எல்லாவற்றையும் கத்தி எடுத்து போகிறார். அப்பாவோடு கூட பேசுகிறார். சூதுவாதற்ற பேச்சை பேசுகிறார் ஈசாக். அப்பா, உங்களுடைய கையிலே கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆனால் யாரை பலி செலுத்துக்கு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி அங்கே கள்ளம் கபடற்றவராக தன் அப்பாவை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது ஆபிரகாமுடைய சூழல் தெரியும். வயது முதிரான காலத்திலே தான் பெற்றெடுத்த மகன், ஒரு சில வினாடிகளிலே அவனை நான் வெட்டப் போகிறேன், ஆண்டவருக்காய் பலி செலுத்த போகிறேன், பலி கொடுக்க போகிறேன். அந்த வார்த்தை ஈசாக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவர் பார்த்து கொள்வார். அது எப்படி சொன்னாரோ தெரியல, ஆனாலும் அங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் மகனே என்று சொல்றார். குறிப்பிட்ட இடத்திற்கு போனார்கள். ஆதி 22 இதை படிக்கலாம். குறிப்பிட்ட இடத்திற்கு போனார்கள். ஆபிரகாம் இந்த விறகுக்கட்டில் அடுக்கி வைத்தார். ஈசாக்கை அங்கே கையையும் காலை கட்ட படுக்க வைத்தார். அங்கே பார்க்கிறோம் தன்னுடைய நேசகுமாரன் அந்த பகுதியை படிக்கின்ற பொழுது ஒரு பிள்ளையை வைத்தவங்களுக்கு கஷ்டம் தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தன்னுடைய மகனை வெட்டுவதற்காக கத்தி எடுக்கிறார். ஆனால் ஈசாக்கு சத்தமிடாத இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல படுத்திருந்தார். இன்றைய காலகட்டத்தை பார்ப்போம்னு சொன்னால் வேலை பாரியான்றோம், அப்பாவது அம்மாவது வேலை பார்த்துட்டு போயான்றோம். ஆனால் ஈசாக்கு அமைதியாய் படுத்திருக்கிறார். ஒரு பயத்தோடு தான் படுத்துட்டு இருப்பார். அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான். ஆனால் பார்க்கிறோம் ஆண்டவர் இடைப்படுகிறார். இடைப்படுகின்ற பொழுது உன் நேசகுமாரன், என் ஏகசுதன், எல்லாவற்றையும் எனக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறாய், நீ உன் மகனுக்கு முதலிடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரை மெச்சுகிறார். அங்கே பார்க்கிறோம் பின்னாலே அங்கே பார்க்கிறோம் ஆட்டுக்குட்டி அங்கே அந்த முச்செடியில் இருப்பதை பார்க்கிறோம். இந்த நிகழ்வை ஈசாக்கு கண்டிருக்கிறார். அங்கே பார்க்கிற தன்னுடைய தகப்பன் அங்கே பார்க்கிறோம் ஒருவேளை தன்னை ஒருவேளை பலி செலுத்த ஒப்பு கொடுத்தாலும் அங்கே பார்க்கிறோம் என்னுடைய அப்பா ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் என்னை பலி செலுத்த விடமாட்டார் என்கிற அந்த நிலைப்பாட்டை ஈசாக்கு அறிந்திருந்தார். சிறு பிராயத்தில் அறிந்திருந்தார். அந்த ஆட்டுக்குட்டி அந்த முச்செடிகளே இருப்பதை ஈசாக்கும் பார்த்தார். தனக்கு பதிலாக ஆட்டுக்குட்டி பலியிடப்படுவதையும் பார்த்தார். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் சிறு வயது முதலே ஈசாக்குக்குள்ளாக கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளரக்கூடியவராக சிறு வயது முதலே ஆண்டவரை அறியக்கூடிய அறிவிலே வளரக்கூடியவராக கடந்து வந்தார் என்று சொல்லி ஈசாக்கு குறித்து நாம் பார்க்கிறோம். மிஷனரி ஊழியத்திலே உண்டியல் கொடுப்பார்கள். ஒவ்வொரு மிஷனரி இயக்கங்களும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு உண்டியல் கொடுப்பார். அதை வாரமோ மாதமோ சேகரித்து செல்வார். ஒரு சமயத்தில் உண்டியல் வசூல் செய்கின்ற அந்த ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்குள் கடந்து போனார். கடந்து போய்விட்டு அந்த இறைமக்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் பேசிவிட்டு அந்த குடும்பத்தார் கொடுத்த உண்டியலை பெற்று கடந்து போகிற சூழல். அப்பொழுது அந்த வீட்டில் இருந்த சிறு பிள்ளை அங்கிள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக வீட்டுக்குள் ஓடுகிறார். இங்கே ஓடுகின்ற பொழுது அவர் ஒரு சிறு உண்டியலை எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஊழியக்காருடைய கரத்திலே கொடுத்தார். அப்பொழுது ஊழியக்காரர் அந்த சிறு பிள்ளையை பார்த்து கேட்டார், நீ இப்போ இந்த காசை எப்படி சேமித்தாய் என்று சொல்லி கேட்டார். என்னுடைய அப்பா அம்மா எனக்கு சாப்பிடுவதற்கு தின்பண்டங்கள் சாப்பிடுவதற்கு காசு கொடுப்பாங்க, அதை நான் சாப்பிடாமல் ஆண்டோடைய ஊழியத்திற்காக கொடுத்தேன். ஏன்னா என்னுடைய பெற்றோர்கள் செய்த காரியத்தை நான் கவனித்தேன்.
என்னுடைய அம்மா அப்பா செய்கின்ற காரியத்தை நான் கவனித்தேன். ஆகவே நானும் ஆண்டவருக்காய் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நிலைக்குள்ளாக நானும் கொண்டு வரப்பட்டேன் என்று சொன்னார். சிறு பிள்ளைகள் நாம் எதை செய்கிறோம் அதை கவனிக்கிறார்கள், அதை செய்கிறார்கள். ஆகவே நாம் அங்கே பார்க்கின்ற ஒருவேளை நேர்மறையான காரியங்களை செய்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகள் நேர்மறையான காரியத்தில் கடந்து போகிறார்கள். எதிர்மறையான காரியங்களை செய்கின்ற பொழுது எதிர்மறையான காரியத்துக்குள்ளும் கடந்து போகிறார்கள். அமெரிக்க தேசத்திலே ஒரு குடிகார தகப்பன், அங்கே பார்க்கிற குடிகார தகப்பன் இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கின பிறகு அவர் என்ன செய்வார், அங்கே மதுபான கடைக்கு போவார். என்ன செய்வார், மதுபானத்தை வாங்கி குடித்துவிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவார். ஒரு நாள் இரவு பொழுதிலே அவர் மதுபான கடையை நோக்கி கடந்து போகிறார். அவர் மதுபானத்தை கையில் வாங்குகிறார். அப்பொழுது அவரை சட்டையை பிடித்து ஒருத்தர் இழுக்கிறார். சட்டையை பிடித்து இழுக்கின்ற பொழுது அங்கே பார்த்து திடுக்கிடுகிறார். அங்கே பார்த்து தன்னுடைய சிறு பையன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அதை பார்த்த உடனே அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. எப்படா வந்தேன்னு சொல்லி கேட்டார். உங்களுடைய காலடி சுவடை பார்த்து பார்த்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நான் கடந்து வந்தேன் என்று சொன்னான். ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நான் என்ன செய்தேன், கடந்து வந்தேன். உம்மை நான் பின்தொடர்ந்து வந்தேன். ஆகவே விசுவாச வாழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எவ்விதமான எண்ணத்தை வைத்திருக்கிறோமோ, சிந்தனையை வைத்திருக்கிறோமோ, அதனுடைய பலன்களை, அதனுடைய பலன்களை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சாமுவேலுடைய வாழ்க்கை அதைத்தான் பார்க்கிறோம். சாமுவேலுடைய வாழ்க்கையிலே பார்க்கணும், சிறு பிராயத்திலே சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருள் வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியான ஒரு வாய்ப்பை பெற்றார் சாமுவேல். ஏலியுடைய பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏலி ஆசாரியனாக இருந்தார், ஆனால் ஏலியுடைய பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அங்கே பார்க்கிறோம், சாமுவேலுக்கு ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்கும்படியான வாய்ப்பு கிடைத்தது. ஏனென்று சொன்னால், அன்னால் சாமுவேலை ஆண்டவருக்கு நேராக என்ன செய்தார், அந்த சிறு வயது முதலே வழி நடத்தினார். சிறு வயது முதலே ஆண்டவருக்குள்ளாய் வழி நடத்தினார். அப்படி வழிநடத்தின பொழுது பார்க்கிறோம், அங்கே ஆண்டவருடைய சத்தத்தை சிறு பிராயத்திலே கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றார். ஒரு வாய்ப்பை பெற்றார். அதைத்தான் சாலமோன் அங்கே அழகாய் நீதிமொழிகளை படித்தோம். நீதிமொழி 23ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது அழகாக சாலமோன் சொல்லுவார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நடைமுறை வாழ்க்கைக்குரியான காரியங்களை சாலமோன் பகிர்ந்து கொள்ளுவார். என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவர்களை பேசினால் என்னுடைய உள்ளந்திரியங்கள் எல்லாம் மகிழும். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவர் அவரால் மகிழுவார். நான் ஒரு சமயத்தில் தருமபுரியில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு டெப்டி கலெக்டர் அவருடைய கார் எங்களை விட்டு கடந்து போனோம். அப்பொழுது என் பக்கத்தில் ஒரு வயதான ஐயா நின்று கொண்டு இருந்தார். அவர் என்னை பார்த்து சொன்னார், அந்த இளம் பிராயத்தில் இருக்கிற அந்த ஒரு பெண், இளம் பெண், அவர் டெப்டி கலெக்டர். அவர் என்னை பார்த்து சொன்னார், சார், இந்த பிள்ளையை பெற்றெடுத்த அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, இந்த பிள்ளையினுடைய அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, இந்த சிறு இளம் வயதில் ஒரு துணையாட்சியராக இருக்க ஒரு வாய்ப்பை கிடைத்தது என்று சொல்லி சந்தோஷப்படுவாள் என்று சொல்லி சொன்னார். ஆமாயான்னு சொன்ன. அங்கே அதைத்தான் சாலமோன் சொல், நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவர் அவரால் மகிழுவான். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நிச்சயம் அதை காட்டிலும் மிகப்பெரிய சந்தோஷம் நமக்கு ஒன்றுமே கிடையாது. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது, ஒரு உலகத்திலே ஒரு ஞானம் படிப்பு இருக்கலாம், ஆனால் இயேசுவே ஆண்டவர் என்று நம்முடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்களே, அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய காதுகள் பேறு பெற்றவர்கள். அதை எப்பொழுதும் விரும்புவோம். நாம் இயேசுவே ஆண்டவர், அவர்தான் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்களே, அதை கேட்கிற காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட காதுகள்.
அப்படிப்பட்ட நிலையில் அங்கே பார்க்கிறோம், சாலமன் அழகாய் சொல்லுகிறார், இளம் பிராயத்திலே சிறு பிள்ளையாய் இருக்கின்ற பொழுது நீ எதையெல்லாம் சேகரிக்க வேண்டும், எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும், எதையெல்லாம் கூட்ட வேண்டும், எதையெல்லாம் கழிக்க வேண்டும் என்கிற காரியத்தை அழகாய் சொல்லுவார். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. ஆண்டுடைய அருள் வார்த்தையை வாங்கு, ஆனால் அந்த அருள் வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, தவறான பாதைக்கு என்ன கொண்டு போகக்கூடாது. ஆகவே சிறு வயதிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். 2 நாளும் 5ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், அங்கே எப்படிப்பட்ட நிலை, சீரியா தேசத்திற்கு இஸ்ரவேல் தேசத்திலே இருந்த ஒரு சிறு பிள்ளை என்ன செய்கிறார், அங்கே கைதியாய் கொண்டு வரப்படுகிறார். கைதியாய் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், அந்த சிறு பிள்ளை தன்னுடைய எஜமானுடைய உடலினுடைய நாற்றத்தை அறிந்தவராயிருந்தார். உடல் நாற்றம் எடுத்து போன ஒரு நிலை. ஒரே வெளியிலே பார்த்தால் அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார், படை வீரரை போல ஒரு தோற்றம், உடை, அவர் அங்கே ஒரு படை வீரருடைய தோற்றம். ஆனால் உடல் நாரி போன உடல், நாரி போன உடல். ஆனால் அந்த சிறு பிள்ளையினுடைய எண்ணத்தை பாருங்கள். தன்னுடைய எஜமானியை பார்த்து சொன்னார், அம்மா, ஐயாவுக்கு வந்து வியாதி, தீராத ஒரு வியாதி. ஆனால் ஒன்று செய்யுங்கள், எங்கள் இஸ்ரவேல் தேசத்தை கடந்து போங்கள். அங்கே கடந்து போனால் கட்டாயம் ஐயாவுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி சொன்னார். யோசிச்சு பாருங்களேன், அந்த சிறு பிள்ளை ஒருவேளை தான் வேலைக்காரியாக இருந்தாலும் கூட, ஒருவேளை சாப்பிட்டால் போதும், வேலை செய்தால் போதும் என்ற நிலை இல்லாதபடி தன்னுடைய எஜமானின் மேல் கரிசனை உள்ளவராக இருந்தார். கரிசனை உள்ளவராக இருந்து என்ன செய்தார், அங்கே பார்க்க வழி காட்டுகிறார். ஒருவேளை அந்த சிறு பிள்ளையுடைய அம்மா அப்பா என்ன செய்வார்கள், அங்கே ஆண்டவரை பற்றி சொல்லி இருப்பார்கள். ஆண்டவரை பற்றி அந்த பிள்ளைக்கு அங்கே சொல்லியதினால்தான் அங்கே பார்க்கிறோம், அங்கே கரிசனை உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கரிசனை உள்ளவராக இருந்தார். அந்த சிறு பிராயத்திலே ஆண்டவரை அறிகிற அறிவிலே அந்த சிறு பிள்ளை வளர்க்கப்பட்டதினால்தான் தான் வீட்டு வேலைக்கார் பணி பெண்ணாக இருந்தாலும் கூட அந்த வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நற்செய்தியாளராய் கடந்து போனார். அங்கே பார்க்கின்ற பொழுது இவ்விதமாக அந்த சிறு பிள்ளையினுடைய மூலமாக நாகமானுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கூட, நாற்றம் பிடித்து போன உடல், ஆனால் நறுமணமுள்ள ஒரு உடலாக ஆண்டவர் என்ன செய்தார், அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். அதற்கு காரணம் யார், ஒரு சிறு பிள்ளை. ஒரு சிறு பிள்ளை கரிசனை உள்ளவராக கடந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் சிறு பிள்ளைகள் அங்கே எளிதிலே கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அது மாத்திரமல்ல, சிறு வயதிலே சாதனையாளர்களாக மாற்றப்படுகிறார்கள். ஒரு நாகமான் அந்த சிறு பிள்ளையை பார்க்கின்ற பொழுதெல்லாம், ஒருவேளை நான் சீக்கிரத்திலே நாரி போன உடலை கொண்ட நான் மரித்து போயிருப்பேன், ஆனால் அந்த சிறு பிள்ளையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு வாழ்வு கொடுத்தவள் நீ, எனக்கு வாழ்வை கொடுப்பதற்கு வழிகாட்டியா இருந்தவள் நீ என்று சொல்லி அந்த பிள்ளையை பார்த்து மேன்மை பாராட்டி இருப்பார். அன்புக்குரியவர்களே, அங்கே பார்க்க சிறு பிள்ளைகள், அங்கே பார்க்க எளிதிலே கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். விசுவாசத்தை ஒரு உடும்புப்பிடின்னு சொல்லுவாங்க. அந்த அறகுறையான கிடையாது, முழுமையான 100% கீழ்ப்படிதல் அப்படி வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படி ஏற்றுக்கொள்வார். ஒரு நமக்கு சண்டே ஸ்கூலில் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நம்முடைய திருச்சபையில் முன்னாள் இந்நாள் ஆசிரியர், சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள், அவள் திருச்சபை நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கும். அவள் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் சிறு வயதிலே ஆண்டுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்த அவர்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, வழி பிசகாமல், வழி தவறாமல் ஆண்டவரை நேரடியாக நாம் சந்திப்பதற்கு வாய்ப்பை கொடுத்தார்களே, அவளுக்காக நன்றி சொல்ல அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே அங்கே பார்க்கின்ற பொழுது அதைத்தான் ஆண்டவர் சொல்லுவார், சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் யதார்த்தமாக உள்ளபடியாகவே இருக்கின்ற வண்ணமாகவே ஆண்டவரை நாடி வருகின்ற பொழுது இருக்கின்றபடியாக ஆண்டவனை செய்கிற நம்ம ஏற்றுக்கொள்கிறார். அதைத்தான் இளையகுமாரனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். 15 இளையகுமாரனுடைய வாழ்க்கை அதுதான். பன்றியினுடைய வாசனை அவள் மேலே வீசியது. ஆனால்
அங்கே தகப்பன் என்ன செய்கிறார்? தன்னுடைய மகனை கண்டார், எல்லா நாற்றம் பிடித்து அவருடைய சரீரத்தை மாற்றி போட்டார். அங்கே பார்க்க தன்னுடைய மகனை கட்டி பிடித்து முத்தம் செய்தார். அது நம்முடைய ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம். நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து உள்ளபடியாக இருக்கின்ற வண்ணமாகவே நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் இருந்த வண்ணமாகவே நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே தான் அங்கே பார்க்கின்ற பொழுது எபேசியர் 6:1 பவுலடிகளை விதமாய் சொல்லுவார், பிள்ளைகளே நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியுங்கள். அது கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, கனம் பண்ணுங்கள். பூமியிலே உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உடைய பெற்றோரை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கின்ற மார்க் 10 இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே மத்தேயிலே பார்க்கின்ற பொழுது யார் பெரியவர் என்று சொல்லி நிலைப்பாடு. இந்த மார்க் சொல்லுகின்ற பொழுது சிறு பிள்ளைகளை இயேசுவிடத்திலே கொண்டு வந்த பெற்றோரை சீடர்கள் அதட்டுகிறார்கள். ஏனென்று சொன்னால் சிறு பிள்ளைகள் யூத சமூகத்திலே அவர்கள் ஒரு பொருட்டாக நினைக்கப்படாதவர்கள், அவர்கள் பொருட்டாக நினைக்கப்படாதவர்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே சிறு பிள்ளைகளை அனைத்து ஏற்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவளை தடை பண்ணாதிருங்கள், அவளை விட்டு விடுங்கள். ஆண்டவருடைய அரசு இப்படிப்பட்டவருடையதுதான். ஆண்டவருடைய அரசு எப்படிப்பட்ட அரசு? இந்த பிள்ளைகளை போல இருக்கிற ஒரு நிலை, உள்ளான நிலை, தூய்மையான உள்ளம், தூய்மையான எண்ணம், தூய்மையான சிந்தனை. நம்முடைய எண்ணங்களை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களை குறித்து மிக விழிப்பாக இருக்கும். எண்ணங்கள் ஒரு வேளை கீழ்த்தரமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த எண்ணங்கள் என்ன செயல் வடிவம் பெறும். செயல் வடிவம் என்ன செய்யப்படும்? அங்கே பார்க்கிறோம், நம்முடைய ஒட்டுமொத்த குணத்தையும் மாற்றி போடும். நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் அங்கே பார்க்கிறோம் சரியான இடத்துல இல்லை என்று சொன்னால் அங்கே பார்க்கிறோம் ஒட்டுமொத்தமான நம்முடைய வாழ்க்கை திறமை மாறி போகும். ஒரு சமயத்தில் ஆலய வழிபாட்டுக்கு பங்கெடுத்து ஒரு குடும்பத்தார் ஆலயத்தை விட்டு கடந்து போகிறார். 4 சக்கர வாகனத்தில் கடந்து போகிறார்கள். அப்பொழுது கடந்து போகின்ற பொழுது அப்பா, அம்மா, பிள்ளைகள் கடந்து போகிறார்கள். அவர்கள் அந்த வண்டியிலே உட்கார்ந்த முதற்கொண்டு வீட்டிலே போய் இறங்கும் நேரம் வரைக்கும் திருச்சபையின காரியங்களை குறித்து அங்கே என்ன செய்தார்கள்? பேசிக்கொண்டு போனார். அங்கே திருச்சபையினுடைய வழிபாட்டு துவக்கம் முதல் முடியும் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து காரியத்தையும் பேசிட்டே போனாங்க. அது இல்லை, இது இல்லை, அப்படி இப்படின்னு பேசி போனாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு சிறு பையன் அப்பா அம்மாவை பார்த்து கேட்டார். அப்பா அம்மாவை பார்த்து சொன்னார், நீங்கள் போடுற காணிக்கு இதே பெருசுன்னு சொன்னார். இவ்வளோ குறை சொல்லிட்டு வர்றாங்கல்ல, நீங்கள் போடுற காணிக்கு இதே பெருசு அப்படின்னு சொன்னார். நீங்கள் குறையெல்லாம் சொல்லிட்டு வர்றீங்கள, நீங்கள் போடுற காணிக்கு இதே பெருசுன்னு சொன்னார். அங்கே பார்க்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளைகள் நம்முடைய உரையாடலை கவனிக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார்கள்? நம்முடைய செயலுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் என்ன செய்ய அங்கே கவனித்து பார்க்கிறார்கள். ஒரே வழிபாட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக யோசித்து பார்க்க வேண்டும். அப்படின்னா அந்த சின்ன பையன் அம்மாவை பார்த்து, நீ கோயிலுக்கு வராமல் இருந்திருக்கலாமே, வர சொல்லவா கோயிலுக்கு வந்து அங்கே பார்க்க அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் சிறு பையனுடைய மனதில் இருக்கும் என்று சொன்னால், வளர்ந்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால் அவனுக்கு அங்கே பார்க்கிறோம் எதிர்மறையான சிந்தனைகள் தான் வளர்க்கும். அதில் பாதிக்கப்படுற அம்மா அப்பா நாம தான் பாதிக்கப்படும். அவன் கோயிலுக்கு வரமாட்டான், வெளியே சுற்றிட்டு இருப்பான். அவர் கடைசியில் எந்த ஒரு பயனும் இல்லாமல் அதனுடைய காரியத்தை நாம் அனுபவிப்போம். ஆகவே தான் ஆண்டவர் இங்கே சொல்லுவார், சிறு பிள்ளையை போல நீங்கள் மாற வேண்டும். சிறு பிள்ளைகளை போல மாறினால்தான் இறையரசை சொந்தக்காரர்களை மாறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சீடர்களுடைய எண்ணத்தை பார்த்தும் அவரை மாற்றுவார். சிறு பிள்ளைகள் அனைத்து கொண்டு ஆசீர்வதித்து அவர் என்ன செய்வார்? கடந்து போவார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரு யூத தாய், யூத அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு சோறு ஊட்டுகின்ற பொழுது நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பார். மோசே கொடுத்த சட்டத்திட்டங்களை எல்லாம் சிறு பிராயம் முதற்கொண்டே சாப்பாடு ஊட்டுகின்ற பொழுது நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பார். நாம் சிறு பிள்ளையார்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா என்ன செய்வாங்க? இரவு நேரத்தில் சாப்பாடு ஊட்டுகின்ற பொழுது நிலாவை பார்த்து சொல்லுவாங்க. நிலாவை பார்த்து சொல்லி நிலாவை பார்த்து பாட்டு பாடி அங்கே சாப்பாடு ஊட்டுவாங்க.
ஆனால் யூதத்தாய் அப்படி செய்ய மாட்டாங்க. என்ன செய்வாங்க? நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பார்கள். எது தவறு எது சரி என்று சொல்லி கற்றுக் கொடுப்பார்கள். அதைத்தான் அந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அந்த வாலிபன் சொன்னார், நான் நீ சொன்ன கற்பனைகள் எல்லாம் நான் சிறு வயது முதலே நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். நீ சொல்லி இருக்கிற 10 கட்டளை எல்லாவற்றையும் சிறு வயது முதலே நான் கற்றுக்கொண்டு வந்து என் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு என்று சொல்லி கேட்கிறார். என்னுடைய அம்மா என்னை சிறு வயது முதலே கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் மோசேயுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும், ஆனால் இன்னும் என்ன குறைவு என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் குறைவு உண்டு, பகிர்ந்து கொடு என்று சொல்லுவார். துக்கமாய் கடந்து போவார். ஆக அன்புக்குரிய நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அங்கே தூய மனதோடு கூட சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். வயதிலே பெரியவர்களாக இருக்கலாம், ஆனாலும் உள்ளத்தை பார்க்கின்ற ஆண்டவர், எண்ணத்தை பார்க்கின்ற ஆண்டவர், சிந்தனையை பார்க்கின்ற ஆண்டவர். நீங்கள் சிறு பிள்ளையை போல மாற வேண்டும் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் கொடுத்த உலக வாழ்விலே ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டப்பந்தயத்தில், அந்த ஓடு பாதையில் ஆண்டவர் நமக்கு முன்வைத்திருக்கிற அந்த பந்தய புள்ளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் கருத்தோடும் கவனத்தோடு கூட ஓடும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஒருவேளை சிறு பிள்ளைகளுக்கு நாம் ஆண்டவர் பற்றி சொல்லுவோம் என்று சொன்னால், அவள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால், அங்கே பார்க்கிறோம் அவர்கள் மூலமாக அநேகர் ஆண்டவருக்கு கடந்து வர முடியும். ஏன் விபிஎஸ் நடத்துகிறோம்? ஒருவேளை பிற மத பிள்ளைகள் வருகின்ற பொழுது அந்த பிற மத பிள்ளைகள் அங்கே அம்மா அப்பா போய் ஆண்டவரை பற்றி சொல்லுவார். அவர்கள் மூலமாக அவர்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நாம் யோசித்துட்டு இருப்போம், ஆனால் சிறு பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய கூட்டமான மக்களை கொடுப்பார். ஆகவேதான் சிறு பிள்ளைகள் மத்தியில் செய்யப்படுகிற அந்த ஊழியம் முழுமையான ஒரு ஊழியம். கோயில்பட்டியில் அங்கே பார்க்கிறோம், சாம் பி சாமியல் ஐயா அவர்கள் விடுமுறை வேதாமப்பிள்ளை ஆரம்பித்தார். அந்த சிறு துவக்கம், அற்பமான சிறு துவக்கம் அங்கே அகில உலகம் முழுவதும் அங்கே பார்க்கிறோம். சிறு பிள்ளைகள் மத்தியிலே அவள் ஆண்டுடைய வார்த்தை விதைக்கின்ற பொழுது அந்த விதை இங்கே செடியாகி மரமாகி பழங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் கடந்து செல்ல நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போம், ஒப்படைப்போம். ஆண்டவர் நம்மை கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுவார், வழி நடத்துவார். அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய வாய்க்கால்களாக பயன்படுத்துவார். ஆண்டவர் நம்மை அவ்விதமான கரத்தோடு கூட பலத்தோடு கூட நம்மை வழிநடத்து ஆண்டவர் நாம் அர்ப்பணிப்போம், ஒப்படைப்போம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, என் மகனே, நீ ஞானவனாய் இருந்து நீ செயல்படுகின்ற பொழுது, உன்னை நான் பார்க்கின்ற பொழுதெல்லாம் மகிழ்ச்சி அடைவேன் என்கிற நிலையிலே ராஜாவே, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உம்முடைய அல்வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்கின்ற பொழுது சுவாமி, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த அழைக்கிற அழைப்பின் சத்தத்திற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். ராஜா, என்னுடைய ஒப்படைப்பு அர்ப்பணிப்பை பார்த்து செயல்படுகிற ஆண்டவர் நீ சுவாமி. நீ முழுவதும் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். ஆசன விசுவாச வாழ்விலே வளரக்கூடிய பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தும் சுவாமி. ராஜாவை உதவி செய்யும், வழிநடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் உட்காருங்கள். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக பயபக்தியாக நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். நிசையா விசுவாச பிரமாணத்தை திருவிருந்து வழிபாட்டில் 23வது பக்கம். வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமை பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினை ஜெனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர். பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். மனிதராய் நமக்காக நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமடுத்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரை மரித்து நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார்.
அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவினுக்குமாய் நின்று புறப்படுகிறோமாய் பிதாவினுக்குமாய் தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறோமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக வரைத்தோன்றாயிருக்கிறேன். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை என்று விசுவாசிக்கிறேன். பாவமணி நியமிக்கப்பட்டவரையும் ஞானஸ்தானம் அறிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மகிமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். இதுதான் விசுவாசத்திலே ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் வழி நடத்துவாராக. ஆமேன். சபையார் உட்காருங்கள். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இறைமக்கள் அனைவருக்கும் புதிய மாதத்தினுடைய பிறப்பின் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். ஆண்டுடைய ஆசியும் அருளும் உங்களுடன் இருப்பதாக. நாளை நவம்பர் 2ஆம் தேதி சகல ஆத்துமாக்கள் திருநாள். அந்த திருநாளை மாலை 5 மணிக்கு சமூக இடைவெளி விட்டு அங்கே இறைவேண்டல் நடைபெறும். மாலை 5 மணி அளவில் அந்த நம்முடைய கல்லறை தோட்டத்திலே சமூக இடைவெளி விட்டு அங்கே இறைவேண்டல் மாத்திரம் நடைபெறும். இறைமக்கள் நீங்கள் ஒரு வேளை அந்த கல்லறையில் நீங்கள் அங்கே மாலைகள் மற்ற காரியங்களை செய்துவிட்டு அந்த 5 மணிக்கு அந்த இடத்துல ஜெப மாத்திரம் நடைபெறும். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள்: 2ஆம் தேதி செல்வி லீதியால், 3ஆம் தேதி மிஸ்டர் பரமானந்தம், 4ஆம் தேதி திருமதி ரோஸ்லின், 4ஆம் தேதி திரு செல்லமுத்து, 7ஆம் தேதி திருமதி வசந்தி, 7ஆம் தேதி குழந்தை ஜெஃப்ரின் ஐடா, 7ஆம் தேதி திருமதி ரோஸ்லின் எமி, 7ஆம் தேதி செல்வன் ஸ்டீவ் டேனியல் ஆகியோர் பிறந்தநாள் நினைவு கூறுகிறார்கள், பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாளை கொண்டாடும் நினைவு கூறும் இவர்களுக்கு ஆயர் மற்றும் இறைமக்கள் சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குறுதி வசனம்: கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சங்கீதம் 121:7. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சபையாக இன்று கூறிடுவோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சபையாக இன்று கூறிடுவோம். பார்ப்போற்றும் பிள்ளைகளாக யாவருமே வாழ்த்திடுவோம். பார்ப்போற்றும் பிள்ளைகளாக யாவருமே வாழ்த்திடுவோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சபையாக இன்று கூறிடுவோம். நல்ல ஆண்டவரே, நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் நினைவு கூறுகிற அருமையான பிள்ளைகளுக்காக, லீதியாளுக்காக, பரமானந்தத்திற்காக, ரோஸ்லின் அம்மாவுக்காக, செல்லமுத்து ஐயாவுக்காக, வசந்திக்காக, ஜெஃப்ரின் ஐடாவுக்காக, ரோஸ்லின் எமிக்காக, ஸ்டீவ் டேனியலுக்காக நன்றி சொல்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். நல்ல சுகத்தோடும் வெள்ளத்தோடும் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நீரே போதுமானவராக இந்த வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். இந்த வாரத்தில் திருமண நாளை நினைவு கூறுபவர்கள்: 5ஆம் தேதி திருமதி ஆடலின் ஸ்டெஃபி, மிஸ்டர் ஹில்பர்ட் ரோஸ் ஆகியோர் திருமண நாள் நினைவு கூறுகிறார்கள். திருமண நாள் நினைவு கூறும் இவர்களுக்கு, இத்தம்பதியருக்கு ஆயர் மற்றும் இறைமக்கள் சார்பாக திருமண நாள் நல்வாழ்த்தை சொல்லிக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குறுதி வசனம்: நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். செப்பனியா 3:20. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம்
இயேசுநாதா துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. கடந்த வார காணிக்கை விவரங்கள்: வழிபாட்டு காணிக்கை 3920 ரூபாய், மாத காணிக்கை 2890 ரூபாய், நன்றி படையல் 300 ரூபாய், கட்டிட நிதி காணிக்கை 2000 ரூபாய், சுயவிருப்புண்டியல் காணிக்கை 4985 ரூபாய். சபை அறிவிப்புகள் முடிவடைந்தது. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். 180வது கீர்த்தனையை பாடுவோம். அப்பொழுது மாத காணிக்கைகள், அதற்கு பிறகு பொதுவான காணிக்கைகள். நீங்கள் மாத காணிக்கைகளையும் பொதுவான ஒரே சமயத்தில் நீங்கள் சமூக இடைவெளி விட்டு படிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளும். 180வது கீர்த்தனை ஆதாரம் நீதான் ஐயா என் துறையே ஆதாரம் நீதான என்ற கீர்த்தனையை பதிவு செய்யப்பட்ட பாடலோடு கூட இறைமக்களாய் நீங்களும் இணைந்து பாடும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆதாரம் நீதானையா இந்துரையே ஆதாரம் நீதானையா. சூதாமுலகில் நான் தீரார் மயங்கையில், சூதாமுலகில் நான் தீரார் மயங்கையில் ஆதாரம் நீதானையா இந்துரையே ஆதாரம் நீதானையா. மாதா பிதாவென்னை தீராய் மதிக்கையில், மாதா பிதாவென்னை தீராய் மதிக்கையில் மற்றோர்க்கு பற்றேதையா. எளியன் மேல் மற்றோர்க்கு பற்றேதையா. எளியனுக்கு ஆதாரம் நீதானையா. நாம் துணையென நயந்தூரை சொன்னவர், நாம் துணையென நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா. தனியனை நட்டாற்றில் விட்டாரையா. தனியனுக்கு ஆதாரம் நீதானையா. கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே வற்றாக்கிருபை நதியே என்பதியே. வற்றாக்கிருபை நதியே என்பதியே ஆதாரம் நீதானையா. சோதனையடந்து வேதனை தொடர்ந்து, சோதனையடந்து வேதனை தொடர்ந்து துக்கம் மிகும் வேளையில் என் சுகிதமே துக்கம் மிகும் வேளையில் உன் தாசனுக்கு ஆதாரம் நீதானையா. இந்துரையே ஆதாரம் நீதானையா. இரண்டாவது லித்தானியா மன்றாட்டு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெப குறி பிறகு சபையார் கர்த்தாவை கிருபையான்னு சொல்லும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இரண்டாவது லித்தானியா மன்றாட்டு ஜெபம். ஜெபம் செய்வோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபை நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக.
நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் இருக்கக்கூடிய 24 பேராயர்களுக்காகவும், வட இந்திய திருச்சபையில் இருக்கக்கூடிய பேராயர்களுக்காகவும், வட இந்திய திருச்சபை பிரதம பேராயர், நம்முடைய தென்னிந்திய திருச்சபை பிரதம பேராயர் ஒவ்வொருவரும் சுத்த உள்ளத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய தேசத்தினுடைய ஜனாதிபதிக்காக, துணை ஜனாதிபதிக்காக, பிரதம மந்திரிக்காக, மத்திய மந்திரிகளுக்காக, மாநில கவர்னர்களுக்காக, மாநில முதல் அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, அதிகாரம் வகிக்கின்ற அதிகாரிகளுக்காக, அனைவருக்காகவும் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், குறிப்பாக கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், அதிமிதமாக அவர்கள் படுகிற எல்லா விதமான உபத்திரவ மத்தியிலும் ஆண்டவர் அவர்களை காக்கும்படியாகவும், குறிப்பாக மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, நேரடியாக அவர்களோடு கூட இடைபெறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுகின்ற அனைவருக்காகவும் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தில் நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரைவத்தினுடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காக கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கப்படும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணம் முடிந்த குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், நம்முடைய திருச்சபையை சார்ந்த பிள்ளைகள், பற்பல இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தர ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வ ஆற்றலுள்ள அன்பின் ஆண்டவரே, திருச்சபையின் முழு உடலையும் உமது ஆவியால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைய மனிதருக்காகவும் உமது சந்நிதியில் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய அனுகிரகிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் ஐக்கிய சமாதானமும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட நிறைவாய் தங்கி தரித்திருப்பதாக. இறைமக்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். 26வது பாமாலை முடிவு பாடலாக பதிவு செய்யப்பட்ட பாடல் ஒளிபரப்பு செய்யப்படும். இறைமக்களாய் நீங்களும் இணைந்து பாடலாம். மீட்பரே இந்நேரத்தில் வந்தாசீர்வாதம் கூறுமே, உம் வார்த்தை கேட்டோர் மனதில் பேரன்பினால் மூட்டுமே. வாழ்நாளிலும் சாயங்காலத்தும் இயேசுவே பிரகாசியும், வாழ்நாளிலும் சாயங்காலத்தும் இயேசுவே பிரகாசியும். எங்கள் செய்கை யாவையும் தயாபராணி நோக்கினே, எல்லாரின் பாவம் தவறும் அற்ப சீரும் அறிந்தே. வாழ்நாளிலும் சாயங்காலத்தும் இயேசுவே பிரகாசியும், வாழ்நாளிலும் சாயங்காலத்தும் இயேசுவே பிரகாசியும். பாவ தீங்கிலிருந்தும் விமோசனத்தை தாருமே,
தாருமே. உள்ளான சமாதானமும் சுத்தாங்கமும் உண்டாக்குமே. வாழ்நாளிலும் சாயங்காலத்தும் இயேசுவே பிரகாசியும். வாழ்நாளிலும் சாயங்காலத்தும் இயேசுவே பிரகாசியும். சந்தோஷம் பயபக்தியும் நீதிரவாக ஈயுமே. உமக்கொப்பாக ஆசைக்கும் தூய்மயமுள்ள தாருமே. வாழ்நாளிலும் சாயங்காலத்தும் இயேசுவே பிரகாசியும். வாழ்நாளிலும் சாயங்காலத்தும் இயேசுவே பிரகாசியும். தரித்திரம் துன்பம் பாவத்தால் நீ கட்டளைந்த யாரையும் கண்ணோக்கும் கிருபையால் நீர் மீட்பதி சமஸ்தமும். வாழ்நாளிலும் சாயங்காலத்தும் இயேசுவே பிரகாசியும். வாழ்நாளிலும் சாயங்காலத்தும் இயேசுவே பிரகாசியும். 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 இயேசுவே பிரகாசியும்